மருத்துவமனைக்கு பின்புறம் வழியாக நடந்து சென்ற பொதுமக்கள் ரத்த வெள்ளத்தில் கிடந்த இளம்பெண்ணின் சடலத்தை கண்டு அதிர்ச்சி. கிராம மக்களிடம் உளறிய இளைஞரை கையும் களவுமாக பிடித்து விசாரித்த போலீஸ். காதல் விவகாரம் தொடர்பாக இளம்பெண் கொலை செய்யப்பட்டது விசாரணையில் அம்பலம். இளம்பெண் கொலை செய்யப்பட்டது எப்படி, பின்னணி என்ன? இரகடா பகுதியில் உள்ள மருத்துவமனை பின்பக்கம் வழியா பொதுமக்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப ரத்த வெள்ளத்துல இளம்பெண் ஒருத்தவங்களோட சடலம் கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இதுக்கிடையில போரபண்டா பகுதியிலிருந்து போலீஸுக்கு போன் ஒன்னு வந்திருக்கு. அப்ப எதிர்முனையில பேசின ஒருத்தர் ஜஹீருங்கிற நபர் ஒரு கொலை பண்ணிட்டுதா அவனே கிராம மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இத வச்சு நேரா போரபண்டா பகுதிக்கு போன போலீஸ் ஜஹீர் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. தெலங்கானா போரபண்டா பகுதியைச் சேர்ந்த ஜஹீர் ஜூஸ் கடை நடத்திக்கிட்டு இருக்காரு. மதுபோதைக்கு அடிமையாகி கிடந்த ஜஹீர் அடிக்கடி போரபண்டா பகுதியில் உள்ள பப்புக்கு போறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அப்ப அந்த பப்ல டான்சரா இருந்த ஃபாத்திமாங்கிற பெண் கூட இவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஃபாத்திமாவுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனா அதையெல்லாம் மறந்த ஃபாத்திமா ஜஹீர் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள கள்ளக்காதலா மாறி இருக்கு. கணவனுக்கு தெரியாம ஃபாத்திமா ஜஹீர் கூட ஊர் சுத்திக்கிட்டு அடிக்கடி தனிமையிலையும் இருந்திருக்காங்க. இதுக்கிடையில ஃபாத்திமா வேற ஒரு பப்புக்கு மாறிட்டாங்க. இது ஜஹீருக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த நிலையில வேற இடத்துக்கு வேலைக்கு போன ஃபாத்திமாவுக்கு மற்றொரு இளைஞர் கூட பழக்கமாகி இருக்கு. இதனால ஃபாத்திமா ஜஹீர் கூட பேசுறதையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருக்காங்க. இதனால கடும் கோபமான ஜஹீர், எதுக்கு முன்ன மாதிரி என் கூட பேச மாட்டேங்கிற, உனக்கு என்ன ஆச்சு, நம்ம லவ் மேட்டர் உன்னோட கணவனுக்கு தெரிஞ்சிருச்சான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஃபாத்திமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னையே எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச ஜஹீர், நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன், உன்னை நல்லபடியா வச்சு பார்த்துப்பேன்னு சொல்லி கெஞ்சி இருக்காரு. ஆனா அத காதுல வாங்காத ஃபாத்திமா ஜஹீரை திட்டி இருக்காங்க. இதனால அந்த கோபத்தோடைய வீட்டுக்கு போன ஜஹீர் ஃபாத்திமாவை கொலை பண்ண திட்டம் போட்டு இருக்கான். சம்பவத்தன்னைக்கு ஃபாத்திமாவுக்கு போன் பண்ண ஜஹீர், உன்கிட்ட லாஸ்டா கொஞ்சம் பேசணும், அதுக்கப்புறம் உன்னைய எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி இருக்கான். அதை நம்பி ஃபாத்திமாவும் ஜஹீர் கூட பைக்ல போய் இருக்காங்க. அப்ப ஃபாத்திமாவை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போன ஜஹீர் அங்க வச்சு வாக்குவாதம் பண்ணி இருக்கான். அடுத்து ஃபாத்திமாவை கீழே தள்ளி விட்டு சரமாரியா தாக்குன ஜஹீர் கீழே கிடந்த கல்ல வச்சு அவங்கள முகத்திலேயே சரமாரியா தாக்கி கொன்னு இருக்கான். அடுத்து அங்கிருந்து தப்பிச்சு போன ஜஹீர் கிராம மக்கள் கிட்ட நான் என்னோட காதலிய கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி இருக்கான். அதை வச்சு ஜஹீரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.